நிர்வாகம் மற்றும் வணிக ரீதியாக தமிழகத்திற்கு சென்னை, திருச்சி, கோவை, மதுரை மற்றும் கன்னியாகுமரி என 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என நாம் தமிழர் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் 457 பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அவர், சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு முறை ஒழிக்கப்பட்டு தமிழ் குடிமக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவித்தார். அனைத்து ஆறுகளிலும் 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டி புதிய வேளாண் மண்டலங்கள் உருவாக்குதல், 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் விற்பனை முறையை ஒழித்து அனைவருக்கும் கட்டணமின்றி தூய குடிநீர், கல்விக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. வேளாண்மை, கால்நடை, மீன் வளர்த்தல், நெசவு உள்ளிட்ட அனைத்தையும் நிறுவனமயமாக்கி அரசு பணியாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.